எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி கருவேப்பிலை குழம்பு பண்ணலான்னு ஐடியா பண்ணிக்கிறேன். இது பூண்டு உரித்து வச்சுக்கிறோம், சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் புளியும் ஊற வச்சுக்கிறேன். சிம்பிள் மெத்தடு, ஆனால் சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் இது சூடாக கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும், சூடாகல இப்போ தான் பற்ற வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் மிளகு ஜீரகம் இன்னும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் இன்னும் டைம் போடணும். மிளகு ஜீரகம் மட்டும் இன்னும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கணக்கு, ஆனால் ரொம்ப காரமாயிடும். இப்போ என்ன பண்ணலாம், இது சூடாகும் போது இது வறுக்கிறதுக்கும் அது வறுக்கிறதுக்கு இதாகும். ஒரு பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது என்ன பண்ணலாம், இன்னும் இது சூடாக கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் ரிமூவ் பண்ணிக்கலாம். சூடாகுதுக்கும் ஃபுல்லாக இது ட்ரையாக அப்படியே உடையிற மாதிரி ஸ்லோ ஃபயரில் ஃபுல்லாக வறுத்துக்கலாம். இது ஸ்லோ ஃபயரில் க்ளீனாக வறுத்தோம்னா இது வறுக்க இது இன்னும் கொஞ்சம் வரல பாருங்க, ஏதோ ஒன்று வருது. அப்படியே கொஞ்சம் ஸ்லோவில் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ வர டைமு இப்போ இந்த சூடு ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம்னா கூட அது ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் பாருங்கள். உடையிற டைமு, ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் வறுக்கணும். இது நீங்கள் இன்னொரு ஐடியா, இவ்வளோ நேரம் வறுக்கலன்னா கூட நல்லா கருவேப்பிலை அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா உடனே சக்குன்னு எடுத்துடும். இது வறுத்து எடுக்கிறதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இது. அது பச்சை கலராக இருக்கும், இது வறுக்க ஒரு மாதிரி கலர் ஆகுது. வெடிக்குது பாருங்கள். இப்போ பவுடர் ஆகிடும். வெடிக்குது பாருங்கள், பெப்பரும் ஜீரகம் வெடிக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டில் அப்படியே இருந்தால் கூட க்ளீனாக அது பவுடர் ஆகிடும் பாருங்கள். அது பிளாக் ஆகிடும். கோல்ட் ஆகிடுச்சு, 2 நிமிஷத்தில் கோல்ட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் ஆற வைக்கணும் அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஜாரில் போட்டு நான் அரைச்சிடறேன். இப்போ ஒரு சின்ன ஜாரில் போட்டேன். அது போட்டு அப்படியே போட்டு ஒரு சுமார் 2 செகண்ட் அரைச்சி எடுத்துடலாம். நல்லா பவுடர் ஆகிடுச்சு. சும்மா ஒரு 2 நிமிஷம் செகண்டில் அப்படி போட்டால் எடுத்தாகிடுது. இப்போ நம்ம அந்த கருவேப்பிலை அரைச்சி வச்சிட்டோம். இதில் தான் வறுத்தேன். இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய், கேரளாவில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவாங்க. நம்மளுக்கு இஷ்டமான எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்கு மறுபடி ஒரு சின்ன ஸ்பூனு ஜீரகம், அதேமாரி கொஞ்சம் மிளகு இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பூனு வெந்தயம் போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் இல்லைங்களா, தோல் வச்சுக்கலாம், கழுவிட்டு வச்சுக்கிறேன். இந்த பூண்டு இதில் போட்டுடலாம். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு மட்டும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும், பூண்டு தான் கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற நேரத்தில் வெங்காயத்தை போட்டுக்கணும். இது இந்த பூண்டு எவ்வளோ போடணுமோ அவ்வளோ நேரம் கேஸ் டேபிள்லாம் சரி பண்ணோம். சில பேர் பூண்டெல்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ இந்த மிளகு ஜீரகம்லாம் வெடிக்குது, ஸ்பீடில் தான் வச்சுக்கிறேன். இப்போ ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி பூண்டு ப்ரௌன் கலர் ஆகிற டைமு இருங்க. அப்படியே என்ன பண்ணிடுறேன், இந்த சாம்பார் வெங்காயம் உரிச்சு வச்சுக்கிறேன், அந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். சாம்பார் இப்போ ப்ரௌன் கலர் ஆகிற நேரம் பூண்டு, இப்போ தான் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். ஏன்னா பூண்டு தான் நல்லா இதாகணும், ஃப்ரை ஆகணும். ஒரு தக்காளி இருந்தால் போதும். அதுக்கு புளி வேறு கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், இது ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுக்கிறேன். இப்போ தக்காளி போட்டுற பாரு ப்ரௌன் ஆகுது, அந்த பூண்டு தான் முன்ன போடுறதுனா அது இதாகுது. ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கிறேன். இப்போ ஒரு தக்காளி வெட்டி போட்டேன். இப்போ ஒரு தக்காளி போட்டோமா ஸ்பீடில் வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா இதாகட்டும், மேக்ஸ் ஆகட்டும். தக்காளி மட்டும் ஒரு இதில் வீட்டு மசாலா போட்டுடலாம். கறி மசாலா போடுறோம் இல்லை, வீட்டு கறி மசாலா, அது பெரிய ஸ்பூனு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிடுவோம். ஸ்பீடில் தான் வச்சுக்கிறேன், ஏன்னா எண்ணெய் அதுக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், ஜாஸ்தி வேணாம், ஒரு லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் கணக்கு இது
மஞ்சள் தூள் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா வதக்கிடலாம். இதில் வந்து கருவேப்பிலாம் போடணும் வச்சு இந்த குழம்பே சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் கருவேப்பிலை குழம்பு பண்ணும்போது கருவேப்பிலை போடணும் இல்லைங்களா. இது எல்லாமே கிளீன் ஆச்சு. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுறேங்க, நான் ரொம்ப மசாலா தீஞ்சிடும். ஸ்லோ பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூனு உப்பு போடுறேன், தேவைன்னா திரும்பி உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஸ்லோவில் வச்சுக்கிறேன். என்ன பண்ணலாம், இதெல்லாமே ஆக்சுவலாக ஃப்ரை ஆச்சு. வெங்காயம் எல்லாமே ஃபுல் ஃப்ரை, எண்ணெயில் வதக்கின்றதுனால. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை அரைச்சி வச்சு இல்லையா, அதையும் இதில் கொட்டிடுறேன். தான் கருவேப்பிலை குழம்பு நல்லா வாசனை வந்து மிளகு ஜீரகம் போட்டுக்கிறதுனால. இப்போ என்ன பண்ணலாம், இதை அப்படியே கொஞ்சம் ஸ்பீடில் வச்சுக்கிறேன், நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள் கலர்னா சூப்பர் சூப்பர் கலர் காமிக்குது. இப்போ வந்து நல்லா இதில் ஃப்ரை ஆச்சு எண்ணெயில். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் நேரம் ஊற்றினோம்னா சீக்கிரம் வந்து கெடாது. நீங்கள் எத்தனை நாள் வச்சுருந்தாலும் இது கெடாது, புளி எண்ணெய் தானே, அதனால் ஒன்றும் கெடாது. இப்போ வந்து இது ஸ்லோ பண்ணிக்கிறேன். நல்லா இதில் வதங்கிச்சு. இது நல்லா பாருங்கள் க்ளீனாக வச்சு, தண்ணி எதுவும் ஊற்றலை. இப்போ என்ன பண்ணுறேன், புளி கரைச்சி வச்சுக்கிறீங்க, அந்த புளி தண்ணி ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதான் அது மேட்ரு. உப்பு தானே இப்போ பார்த்துக்கலாம். இது வந்து சீக்கிரம் கெடாது நம்மளுக்கு. ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மாதம் கூட யூஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். எடுத்து சூட் பண்ணி அப்படியே சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம், இல்லை ஊறுகாய் மாரி தொட்டுன்னு கூட சாப்பிட்லாம். இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன், இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா கொஞ்ச நேரம் வேகணும். புளி தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அவ்வளோ தண்ணி பச்சை தண்ணி ஊற்றிடுறேன். ஏன்னா அந்த பூண்டு கிண்டெல்லாம் நல்லா வேகணும் இல்லைங்களா. இப்போ சிம்மில் தான் வச்சுக்கிறேன், ரொம்ப ஸ்பீடில் இல்லை. கொஞ்சம் எதுவும் உப்பு பார்க்குறாயிருவோம். இது என்ன டேஸ்ட்னு எனக்கே தெரியல, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் என்ன டேஸ்ட்டுன்னு. சூப்பர். அது ஸ்லோவாக அப்படியே இந்த எண்ணெய்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொச்சிச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகுனா கொச்சா போதும். 8 நிமிஷம் 10 நிமிஷம்வாங்க. ஸ்பீடில் வச்சா 2 நிமிஷம் தான் கொச்சிச்சுன்னா. அப்போ கொதி வர ஆரம்பிது, எண்ணெய்லாம் தனித்தனியாக விடும். இப்போ நான் மூடி போட்டு வச்சிடுறேன். அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்லோ ஃபயரில் கொதிக்கிட்டோம். இப்போ வந்து இவ்வளோ நேரம் இது பண்ண இதெல்லாம் அடி பிடிக்காது, ஏன்னா நான்ஸ்டிக் தானே. பாருங்கள் கலர் பண்ண மாதிரி சூப்பர். புளி சாதம் அந்த தயிர் சாதம் இதெல்லாம் இது கூட ஆகாது. இது வந்து எண்ணெய் அதெல்லாம் தனித்தனி பிரியணும். இது பாருங்கள், இது வேறு கொத்தமல்லி தழை ஒன்றும் வேணாம். இப்போ இவ்வளோ நேரம் ஆச்சுங்களா, இந்த வெங்காயம்லாம் வந்து நல்லா வெந்துச்சு. அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. இப்போ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நம்மளுக்கு பெரியவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பசங்களுக்கு சூப்பராக பிடிக்கும். இதை ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பர். ஏன்னா ஒயிட் ரைஸுக்கு தான் பெஸ்ட்டு. நீங்களும் தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம், பாய் பாய்.